வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒருத்தரோட தனிப்பட்ட கடிதத்திலிருந்து உருவான ஒரு மனப்பூர்வமான அஞ்சலி. ஒரு நன்றியுள்ள சீடன் தன்னோட வழிகாட்டிக்கு எழுதுனது. இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க. ஒருத்தரோட தாக்கம் எப்படி இன்னொருத்தரோட வாழ்க்கைய மாத்துச்சுன்னு சொல்ற ஒரு உணர்ச்சிகரமான பயணம். சரி வாங்க, இந்த பயணத்தை நாம ஒன்னா தொடங்குவோம். இந்த கடிதத்தோட முதல் வரியே மனசு அப்படியே உழுக்குது இல்லையா? காலம் ரொம்ப இரக்கமற்றதுன்னு அந்த வைகாசி 15ஆம் தேதி மறுபடியும் ஒரு தடவை ஞாபகப்படுத்திட்டு போயிருக்கு. அந்த தேதி இந்த கடிதத்தை எழுதினவரோட வாழ்க்கையில ஒரு ஆழமான காயத்தை ஏற்படுத்தின நாள், ஒரு அன்பான உறவோட பிரிவை சொல்ற நாள். இதுதாங்க இந்த கடிதத்தை எழுதினவர் முன்னாடி நிக்கிற மிகப்பெரிய சவால். எப்படிங்க ஒருத்தர வார்த்தைகள்ல விளக்குறது, அதுவும் அவர் உங்களுக்கு எல்லாமாவே இருந்திருக்கும்போது? அளவிடவே முடியாத ஒரு தாக்கத்தை வார்த்தைகளுக்குள்ள அடக்க முயற்சி பண்றதுதான் இந்த கதையோட மையமே. சரி, முதல்ல இந்த உறவோட ஆழத்தை பத்தி பாப்போம். அதாவது அந்த பெரியப்பா கடிதம் எழுதினவரோட வாழ்க்கையில எத்தனை விதமான பாத்திரங்களை வகிச்சிருக்காருன்னு இந்த கடிதம் ரொம்ப அழகா சொல்லுது. இந்த லிஸ்ட பாருங்களேன். நண்பரா, நம்பிக்கைக்குரியவரா, வழிகாட்டியா, டீச்சரா, சொல்லிக்கிட்டே போகலாம். இது வெறும் வார்த்தைங்க இல்ல. அவரோட வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு தேவையிலையும் ஒரு நிலையான ஆறுதலான துணையா அவர் இருந்திருக்காரு. அதுதான் அந்த உறவோட உண்மையான ஆழம். அடுத்ததா அந்த வழிகாட்டியோட குணத்தை பத்தியும் அவர் வாழ்ந்த விதத்தை பத்தியும் பார்க்கலாம். அவர் ஒரு நல்ல மனிதரா செதுக்குன அந்த முக்கியமான கொள்கைகள் என்னென்ன பாருங்க. எவ்வளவு எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த கொள்கைகள். இதுதான் அவரோட வாழ்க்கைக்கு அடித்தளமா இருந்திருக்கு. இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கிறது, தேவைப்படுறவங்களுக்கு உதவுறது, நிதானமா பேசுறது, ஆனா நியாயத்துக்கு தைரியமா குரல் கொடுக்கறது, ஆடம்பரமே இல்லாம அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். யோசிச்சு பாருங்க, அவர் சொன்ன கதைகளும் அவர் வாழ்ந்த வாழ்க்கையும் இன்னைக்கு வரைக்கும் கடிதம் எழுதினவர் எங்கேயாவது தடுமாறும்போது ஒரு மந்திரம் மாதிரி மனசுக்குள்ள வந்து வழிகாட்டுதான். இதுதாங்க ஒருத்தர் விட்டுட்டு போற உண்மையான தாக்கம். சரி, இப்ப அடுத்த பகுதிக்கு போகலாம். அவர் சந்திச்ச ஒவ்வொரு மனுஷங்க கிட்டையும் இயல்பா பேசி பழகுற ஒரு தனித்துவமான திறமை அவர்கிட்ட இருந்திருக்கு. அதத்தான் இந்த கடிதம் மனிதநேயத்தின் கலை அப்படின்னு சொல்லுது. இந்த ரெண்டு உலகத்தையும் கொஞ்சம் பாருங்க. இடது பக்கம் நாம வாழ்ற நவீன உலகம், எல்லாத்தையும் கணக்கு போட்டு பேசுற உலகம், யார்கிட்ட பேசினா என்ன லாபம்னு யோசிக்கிற உலகம். ஆனா வலது பக்கம் அவரோட உலகம். அங்க கணக்கு வழக்குக்கெல்லாம் இடமே இல்ல, உண்மையான மனித தொடர்புக்கு மட்டும்தான் இடம். இப்படிதான் அவர் வாழ்ந்திருக்காரு. அவர் எப்படி எல்லாரையும் அவ்ளோ மதிக்க வச்சாரு? இதுதாங்க அவரோட வழிமுறை. முதல்ல எல்லாரையும் சமமா ஏத்துக்கணும். அப்புறம் அவங்க சொல்றத குறுக்க பேசாம முழுசா கேட்கணும். ஆறுதலா 4 வார்த்தை சொல்லணும். அவங்க இடத்திலிருந்து யோசிச்சு பார்க்கணும். இதுதாங்க பச்சாதாபம். தீர்ப்பு சொல்லாம ஒருத்தர முழுமையா ஏத்துக்கிற கலை. இது நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு ரொம்ப தேவையான ஒரு பாடம். இதனால என்ன ஆச்சு? எல்லாரும் அவரை மதிச்சாங்க. சமூகம் அவரை ஒரு அருமையான மனிதர்னு கொண்டாடுச்சு. ஏன்னா யாரையும் காயப்படுத்தாம உறவுகளை பேணுவதுங்கிறது ஒரு வரம். அத அவர் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காரு. இப்ப இன்னும் கொஞ்சம் உள்ள போய் கடிதம் எழுதினவரோட வாழ்க்கையும் லட்சியத்தையும் செதுக்குனதுல அந்த பெரியப்பாவோட நேரடி பங்களிப்பை பத்தி பாப்போம். இந்த டைம்லைன் காட்டுற மாதிரி வாழ்க்கையோட ஒவ்வொரு முக்கியமான கட்டத்திலையும் அவர் கூடவே இருந்திருக்காரு. ஏதோ ஒரு பார்வையாளரா இல்ல, கூடவே இருந்து வழி நடத்துற ஒரு வழிகாட்டியா இருந்திருக்காரு. இது கடிதம் எழுதினவரோட சொந்த வார்த்தைகள். ஒருத்தரோட லட்சிய பயணத்துக்கே வித்து போட்டது அவர்தானே. எவ்ளோ ஆழமா இது சொல்லுது பாருங்க. ஒரு முன்மாதிரியா இருந்து ஒரு சின்ன குழந்தையோட மனசுல ஒரு கனவு விதைக்கிறதே எவ்ளோ பெரிய விஷயம். அவங்களோட உறவு எப்படிப்பட்டதா இருந்திருக்கு தெரியுமா? ஒரு சின்ன சாக்லேட்டுக்காக 2 பேரும் ஒன்னா உட்காந்து கணக்கு போடுறதுல ஆரம்பிச்சிருக்கு. அந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷமான தருணங்கள் தான் இவ்ளோ பெரிய ஆழமான ஒரு பிணைப்புக்கு அடித்தளமா இருந்திருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? பெரிய உறவுகளுக்கு சின்ன சின்ன தருணங்களே போதும். சரி, நாம இப்ப நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அவரோட தாக்கம் எப்படி இன்னைக்கும் ஒரு வாழும் மரபா நிலைச்சு நிக்குதுன்னு கொஞ்சம் சிந்திப்போம். கடிதம் எழுதினவர் தன்னோட உணர்வுகளை சொல்ல எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு இது காட்டுது. சில பேரோட தாக்கம் அப்படிதாங்க, அத வார்த்தையால விவரிக்கவே முடியாது. இதயத்தால மட்டும்தான் முழுசா உணர முடியும். இந்த கடைசி ஆசை மனச அப்படியே உருக்குது. இது அவரோட ஆழ்ந்த அன்பையும் அந்த பெரியப்பாவோட தன்னலமில்லாத குணத்தையும் ஒரே வரியில படம் பிடிச்சு காட்டுது. இல்லாதவங்களுக்கு உதவுற ஒரு நல்ல உள்ளம் மறுபடியும் பிறந்து வரணும்னு கேக்குறது தான் ஒருத்தருக்கு நாம கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த அஞ்சலி.
இந்த கடிதம் ஒருத்தரை பத்தி இருந்தாலும் இது நம்ம எல்லாரையுமே ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்குது. நம்ம வாழ்க்கையே செதுக்குன, நமக்கு வழிகாட்டுன அந்த அமைதியான சிற்பிகள் யாரு? நாம அவங்கள நினைச்சு பார்க்கறோமா? அவங்க விட்டுட்டு போன நல்ல விஷயங்கள நாம எப்படி முன்னெடுத்துட்டு போறோம்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.